Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 5 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, zeros of polynomial வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க. இந்த சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். And now let's start. Example 5, verify whether 2 and 0 are zeros of the polynomial x square minus 2x. Okay, so x square minus 2x என்ற polynomialக்கு 2வும் 0வும் zeros of polynomial ஆன்னு கேட்டிருக்காங்க. So first என்ன பண்றோம்? P of x is equals to x square minus 2x ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். First xக்கு பதிலா 2ன்னு substitute பண்றோம். That is P of 2 will be equals to 2 square minus 2 into 2. Correcta? So 2 square will be 4. 2 into 2 will be 4. So 4 minus 4 equals to 0. So answer 0 கிடைக்கிறதுனால கண்டிப்பா 2ங்கிறது என்ன சொல்லுவோம்? 2 is the zero of the polynomial x square minus 2x அப்படின்னு conclude பண்ணலாம் இல்லையா? அடுத்தது x க்கு பதிலா 0 வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. So x க்கு 0 ன்னு போட்டோம்னா p of 0 will be equals to 0 square minus 2 times of 0 which is equals to 0 minus 0 which is also equals to 0. அப்ப 0 is 0 of the polynomial x square minus 2x அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். Here the polynomial x square minus 2x க்கு 2 and 0 ன்னு ரெண்டு zeros கிடைச்சிருக்கு. So far நம்ம பார்த்த 4 examples வச்சு ஒரு 4 observations பார்க்க போறோம் வாங்க. So, a zero of a polynomial need not be 0. That is, ஒரு polynomial ஓட zero number 0வா இருக்கணும்னு compulsion இல்ல. Say, p of x is equals to x square minus 2x ல நமக்கு வந்து p of 2ங்கிறது வந்து ஒரு zeros-ஆ கிடைச்சுது இல்லையா 0வா கிடைச்சுது. அப்ப 2ங்கிற நம்பர் வந்து 0 of the polynomial-ஆ இருக்கு. ஆனா அந்த 2ங்கிற நம்பர் 0 நம்பர் இல்லையா அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 0 may be 0 of a polynomial. Sometimes அந்த 0ங்கிற நம்பரே 0 of the polynomial கிடைக்கும். Here நம்ம அதே example 5ல p of 0 equals to 0 கிடைச்சது. அப்ப 0 is the 0 of the polynomial சொன்னோம் இல்லையா? So sometimes 0ங்கிற நம்பரே அந்த polynomial ஓட 0வா கிடைக்கும். So அடுத்த third point பாத்தீங்கன்னா every linear polynomial has one and only one zero. அதாவது லீனியர் பாலினாமியலுக்கு எப்போதுமே ஒரே ஒரு 0 தான் இருக்கும். சே x plus 1 அப்படின்னு ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கு. ஸோ அதுக்கு -1ங்கிறது தான் 0 ஆஃப் த பாலினாமியலாக கிடைக்கும். ஸோ y minus 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கு +2ங்கிறது தான் 0 ஆஃப் த பாலினாமியலாக இருக்கும். அதாவது லீனியர் பாலினாமியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரே ஒரு 0 தான் இருக்கும். ஸோ அதான் அவங்க தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா a polynomial can have more than one zero. ஒரு பாலினாமியல் லீனியர் பாலினாமியல் இல்லாம இருந்துச்சுன்னா மேபி குவாட்ராட்டிக்கா இருக்கலாம் கியூபிக்கா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஜீரோ விட மோர் தேன் ஒன் ஜீரோ ஸோ ஒரு ஜீரோ விட அதிகமான ஜீரோஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கன்சர்ன். இப்போ எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா p of x என்னன்னு கிடைச்சது x ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வர இடத்துல இட் வில் பி a குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் நமக்கு ரெண்டு ஜீரோஸ் கிடைச்சது இல்லையா? p of 2வும் 0 தான் வந்துச்சு p of 0வும் 0 தான் வந்துச்சு. ஸோ ரெண்டு ஜீரோஸ் கிடைச்சது. ஸோ ஒரு polynomialக்கு ஒரு 0 விட அதிகமான zeros-உம் கிடைக்கும். Okay, hope you understand the sum and observations clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே example 3 and 4 பத்தி தெரிஞ்சுக்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 2.2ல இருக்க first sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு helpful-ஆ இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers beta fill பண்ற உங்க friends-க்கு மறக்காம இந்த channel refer பண்ணுங்க. Thanks for watching. Thank you.